அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. February 1 யாருக்குமே தெரியல, சைலண்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செம்ம போஸ்ட்டு நம்ம சுவாமி கிட்ட இருந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இது என்ன இடம் அப்படின்னா ஆஃபீஸ் மாதிரி தெரியுது. ஆஃபீஸில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் காவேரி இருக்காங்க விஜய் பக்கத்தில். இவங்க பக்கத்தில் காவேரி நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, நம்ம விஜயும் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு. என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் நம்ம விஜய் மூஞ்சியை பார்த்தீங்களா, ரொம்ப பாவமாக அப்பாவியாக சோர்ந்து போய் இருக்காரு. அழுது மூஞ்சி வீங்கிடுச்சா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் கவலையாக இருக்கார் இல்லையா, காவேரி இல்லாமல் அந்த மாதிரி தெரியுது. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்குது. செம்ம ஸ்டைலிஷாக இருக்காருங்க, பயங்கரமாக இருக்கார். பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கார் நம்மளோட சுவாமி. காவேரியும் சுவாமியும் இந்த February மாதத்தில் ஷூட்டிங் வந்திருக்காங்க. இது சைலண்ட்டாக வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதான். கண்டிப்பாக வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் காவேரியோட ட்ராக் போயிட்டுருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக ஃபுட்டேஜ் இருக்கிறதுனால இன்றைக்கி ஷூட் பண்ணுறது அடுத்த வாரம் தான் வரும். அப்போ ஏதாவது மீட்டு இருக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி கொண்டு வருவாங்களா அப்படின்னா கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா இது ஆஃபீஸ் ட்ராக். ஆஃபீஸ் காவேரி வருவாங்களா, காவேரி வந்து ஏதோ கையெழுத்து போடணும், ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக அந்த இடத்துல காவேரி இருப்பாங்க அப்படிங்கிறத. அந்த இடத்துல காவேரி இருந்தால் விஜய் இருப்பார் இல்லையா. ஆஃபீஸு அப்படின்னா விஜய் காவேரி கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறதான். கண்டிப்பாக வேலைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க ட்ராக் அப்படிங்கிறதான். காவேரி வீட்டில் இருக்கிறாங்க, வேலைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்களா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது இன்றைக்கி ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க February மாதத்துக்கு அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு அடுத்தடுத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எவ்வளோ சின்சியராக இருக்காங்க பார்த்தீங்களா. 1 கரெக்டாக வந்து ஷூட்டுக்கு வந்துட்டாங்க. ஷூட் பண்ணிவிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்தடுத்து 15 நாளைக்கு கொண்டு போவாங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.